அருமையான பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, சிலுவை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தேவ மனிதனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் இந்த பூமியிலே சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு மனுஷன். அதாவது இந்த உலகத்தில் எத்தனை கோடி அல்லது லட்சங்கள் சுவிசேஷகர்கள் எழும்பினாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கிறார். அவருடைய ஊழியத்தினுடைய இரகசியத்தை நான் கவனித்த பொழுது, எப்பொழுதுமே ஒரு நோக்கம் சரியாய் இருக்குமானால் நம்முடைய வெற்றி சமீபமாய் காணப்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய ஊழியமாய் இருக்கலாம், ஒரு மனிதனுடைய இறை பணியாக இருக்கலாம், அல்லது ஒரு மனுஷனுடைய சபை ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன் தெய்வீகத்துக்குட்பட்டு செய்கிற தொழில் அல்லது வாழ்க்கை அல்லது குடும்பமாக இருக்கலாம். அவனுடைய நோக்கம் சரியாக இருக்குமானால் அவனுடைய வெற்றி எப்பொழுதுமே சமீபமாகவே காணப்படும். ஒரு மனிதனுடைய நோக்கம் சரியாக இருந்தால் அவனுடைய வெற்றி சமீபமாக காணப்படும். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் பலவீனத்தோடும் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறிந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதல்ல செய்தி, இது என்னுடைய செய்தியின் நோக்கம். அவர் மிக தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் மிகவும் பலகீனத்தோடு இருந்தேன் என்று சொல்லுகிறார். நான் பயத்தோடு இருந்தேன் என்று சொல்லுகிறார். நான் நடுக்கத்தோடு இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் என்னுடைய செய்தியின் நோக்கத்தை நான் மாற்றவில்லை. நான் பலகீனமாக இருந்தேன், ஆனாலும் என்னுடைய செய்தியின் நோக்கம் சிதறவில்லை. பயத்தோடு கூட இருந்தேன், ஆனாலும் என்னுடைய செய்தியின் நோக்கம் சிதறவில்லை. நான் நடுக்கத்தோடு இருந்தேன், சூழ்நிலை சாதகமாக இல்லை என்றாலும் என்னுடைய செய்தியின் சுவிசேஷ பணியின் நோக்கத்தை நான் விட்டுவிடவில்லை, மாற்றவில்லை. என்னுடைய நோக்கம் இயேசுவை தவிர நீங்கள் வேறொன்றையும் அறிந்துவிடக்கூடாது என்பது. இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக இயேசு சொல்லுகிற வார்த்தை இங்க கவனிங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 21ஆம் வசனத்திலே உயிர்ப்பிக்கிற பிதாவை குறித்து படிக்கலாம். மறுபடியும் இதில் கவனிக்கும் பொழுது உயிர்ப்பிக்கிற குமாரன் என்று சொல்லியும் படிப்பிக்கலாம். அழகான செய்திகள் இதெல்லாம். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை குறித்து இந்த 21ஆம் வசனத்திலே படிக்கலாம். உயிர்ப்பிக்கிற பிதாவானவர், உயிர்ப்பிக்கிற இயேசுவானவர். 3 இயேசு கிறிஸ்துவின் சித்தம். இயேசு சொல்லுகிறார், குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்படியானால் இயேசுவின் பார்வையில் உயிர்ப்பிக்கத்தக்கவர்கள் யார்? இந்த ஒரு வசனத்திற்குள்ளே நம்ம படிக்க வேண்டிய அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க போகிற வசனம் 22வது வசனத்தில் இருக்கிறது. ஒன்று எல்லாரும் இணைந்து என் கூட படிங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு
ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே எல்லாரும் கனம் பண்ண வேண்டும் என்பது பிதாவுக்கு விருப்பம். பிதாவுக்கு விருப்பம். நீங்க நான் கவனிங்களேன், நம்ம நமக்கு ஆண்டவர் குழந்தைகளை தந்திருக்கிறார். திருமணமானவர்கள் நம்முடைய குடும்பங்களிலே குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்திலாய் இருக்கட்டும், ஒரு கல்லூரியிலாய் இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வுகளிலாய் இருக்கட்டும், அல்லது ஒரு திருச்சபை நிகழ்வுகளிலாய் இருக்கட்டும், எல்லாராலும் கனம் பண்ணப்பட வேண்டும் என்பது தோத்திரம் பெற்றோருடைய விருப்பம். அப்ப நல்லா கவனிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் ஒரு இடத்திலே பாடி, ஒரு இடத்திலே ஊழியம் செய்து மற்றவரால் கனப்படுத்தப்படுவதை ஒரு தகப்பனாகிய நான் அல்லது ஒரு தாயாகிய நீங்கள் எந்த அளவிற்கு விரும்புகிறீர்களோ அதே மாதிரிதான் குமாரன் கனப்படுத்தப்படுவதை பிதாவாகிய தேவன் ரொம்ப விரும்பினார். அல்லேலூயா. நான் இதுக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த வசனத்தை மறுபடியும் நீங்க ஒண்ணு கவனிங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் என் மகனை கனம் பண்ணணும். இப்போ இதை பிரசங்கிக்கும் பொழுது இன்னொரு வார்த்தை சொல்றேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், ஆராதனைக்கு வரும் பொழுது நம்ம யாரை கனம் பண்ணுகிறோம்? இயேசுவை கனம் பண்ணுகிறோம் இல்லைங்களா? நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது இயேசுவே நீர் நல்லவர் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றோம். இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இயேசு கனம் பண்ணப்படுகிறார். அப்போ எல்லாம் யார் சந்தோஷப்படுவா தெரியுமா? அவருடைய பிதாவாகிய தெய்வம் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நல்லா கவனிக்கணும். பிதாவுக்கு சித்தமானதை அல்லது பிதாவை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை நீங்க செய்யணும்னு இந்த பூமியில விரும்பினீங்கன்னா இயேசுவை கனம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது பிதாவினுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தகப்பனை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு இன்னைக்கு தான் அவர் சிக்கனார், வேற வழி இல்லை. ஆமே, இந்த தகப்பனை சந்தோஷப்படுத்துவதற்கு அவருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யண்டா. அவர் கண் காண அவருடைய பிள்ளைக்கு ஏதாவது செய்தா போதும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்தா தகப்பனை பட்னி போட்டாலும் அவர் கடந்துக்கிடுவார். ஏன் தெரியுமா? எனக்கு தான் தரல, என் பிள்ளைக்காவது செய்தாங்களே. இங்க ஒண்ணு வேணா, இங்க ஒரு அடிமை சிக்குது பாருங்க. ஐயா என்ன சொன்னாங்க? என் காத்துல பிள்ளை பாடும் பொழுது அவர் காத்துல சொன்னார், பாஸ்டர் ஐயா இது என் பேர குழந்தை பாஸ்டர் ஐயா. அந்த பேர குழந்தைய நான் கனம் பண்ணுவது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை நல்லா பாடுனேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏன் இதை சொல்றேன்? பாடுனது பிள்ளை, சந்தோஷம் யாருக்கு? அம்மை தோத்திரம் தாத்தாவுக்கு. இந்த பிள்ளை கனப்படுத்தப்படும் பொழுது ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தாத்தா கனம் பண்ணுகிற சந்தோஷப்படுகிறது மாதிரி இந்த ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பூமியில இயேசுவை கனம் பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பிதாவை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாம்மா? பிதாவை சந்தோஷப்படுத்தினால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் எங்க இருந்து வருது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. எம்மா நீங்க எதிர்பார்க்கிற நன்மை, நீங்க எதிர்பார்க்கிற விடுதலை, நீங்க எதிர்பார்க்கிற சமாதானம், நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நீங்க எதிர்பார்க்கிற கல்வி, நீங்க எதிர்பார்க்கிற ஆத்ம ரட்சிப்பு, நீங்க எதிர்பார்க்கிற அன்ன வஸ்திரம், நீங்க எதிர்பார்க்கிற ஆகாரம், நீங்க எதிர்பார்க்கிற வஸ்திரம், நீங்க எதிர்பார்க்கிற உயர்வெல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய எல்லா நன்மையும் எங்கிருந்து தான் வருது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்ப அவரிடத்திலிருந்து நன்மை அனுபவிக்கணும்னா அவரை சந்தோஷப்படுத்தணுமா வேணாமா? அவரை சந்தோஷப்படுத்தணும். அவரை சந்தோஷப்படுத்தணும்னா ஒரே வழி, இந்த பூமியில இயேசுவை எவ்வளவு கனம் பண்ணணுமோ நீங்க கனம் பண்ணிட்டா. இயேசுவை இந்த உலகம் கனம் பண்ண வேண்டும் என்று
இயேசுவை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று, இயேசுவை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதா ரொம்ப விரும்பினார். அதனாலதான் இயேசு ஞானஸ்நானம் பெற்று 30வது வயசுல யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் வைத்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுகிறார். இவர் நேத்தைக்கு கூப்பிட்டு சொன்ன மாதிரி, அவர் இன்னைக்கு பேத்தியை கூப்பிட்டு சொன்ன மாதிரி, இயேசு தன் குமாரனை கூப்பிட்டு சொன்னார். எப்படி? இவர் என்னுடைய நேசகுமாரன். யாராவது கேட்டாங்களா இவர் யாருன்னு? இல்லையே. பிதாவினிடத்தில் யாராகிலும் இவர் யார் கேட்டாங்களா? இல்லையம்மா. கேட்காமையே அவர் பேசுகிறார் என்றால் தன்னுடைய குமாரன் மகிமைப்பட வேண்டும், தன் குமாரன் கனப்படுத்தப்பட வேண்டும், தன் குமாரன் அறியப்பட வேண்டும், தன் குமாரன் புகழப்பட வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த மனிதனின் மூலமா இயேசு மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்தை பிதா அழிய விட மாட்டார். இது புரிஞ்ச அவர் அல்லேலூயா சொல்லிடலாம். எந்த சபையின் மூலமாய் இயேசு மகிமைப்படுகிறார், இயேசு கனப்படுத்தப்படுகிறார், இயேசுவுக்கு புகழ்ச்சி உண்டாகிறதோ அந்த குடும்பத்தை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏறத்தாழ 31 வருஷமா நான் ஒரு சபை போதகராக இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறேன். நான் இந்த ஊழியத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்க்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. நான் எந்த குடும்பத்தை நான் ஆரம்பத்தில் கணிச்சிருவேன், இந்த குடும்பத்தை தெய்வம் கைவிட மாட்டார். கணிச்சிடலாம். ஏன்னா அவன் தேவனை மகிமைப்படுத்துவதில், இயேசுவை மகிமைப்படுத்துவதிலேயே நம்ம கரெக்டா புரிஞ்சிடலாம், இந்த குடும்பம் தப்பிடும், இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். காரணம், அவன் குமாரனை கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் கைவிட கனம் பண்ணுவார். அதான பைபிள் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஒருவன் இயேசுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஒருவன் இயேசுவை கனம் பண்ணினால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஒருவன் இயேசுவை ஆமென் தோத்திரம் உயர்த்தினால் இந்த பூமியில அவன் யாரால் உயர்த்தப்படுவான்? ஆண்டவரால் உயர்த்தப்படுவான். ஐயா, இந்த அருமையான இந்த குடும்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்டிப்பா இவருடைய அப்பா காலத்தில் இந்த கன்வென்ஷன் அப்பா காலத்தில் ஆரம்பிச்சாங்க, அவர்களால் இயேசு மகிமைப்பட்டார். இன்னைக்கு பிள்ளைகள் காலத்தில் மகிமைப்படுகிறார். இன்னைக்கு பேர குழந்தைகள் வந்திருக்காக. இயேசுவின் வருகை தாமதிக்குமானால் இந்த குடும்பத்தின் மூலமாய் ஆண்டவர் தலைமுறையாய் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா. உங்களுக்கு பொறாமை என்ன இருக்கு? அதுல உங்களுக்கு பொறாமை ஒன்றும் இல்லையே. அப்ப இந்த குடும்பத்தை நினைச்சு ஒரு ஆண்டவருக்கு மகிமை சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இந்த சின்ன பிள்ளை மேடையில் வந்திருக்கு. இந்த பிள்ளைக்கு இன்னைக்கே மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு எண்ணம் வந்திருக்கும். என்ன எப்படி வந்திருக்கும்? எங்க தாத்தா இந்த தேசத்துல ஏசப்பா நாம உயர்த்தப்பட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. ஒருவேளை இந்த பூமியில ஏசப்பா வருகை தாமதித்து எங்களுக்கு ஆயுசு நாட்கள் ஆண்டவர் தந்தா நாங்களும் வளர்ந்து ஆளாகி வரும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு இந்த பிள்ளை தீர்மானிக்கும். அன்னைக்கு இவ கிளவியா நிக்கும்போ அவ பேத்தி பாடுவா. அப்படியும் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம பார்க்க இருக்கமோ இல்லையோ வார்த்தையை விட்டுட்டு போவோம், கர்த்தர் காப்பாத்தட்டும் இல்லைங்களா? ஒரு பைசா செலவில்லாம ஒரு வார்த்தையை கொடுத்த கெட்டா போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. ஆமா. அப்ப குமாரன் கனப்படுத்தப்படுவதற்காக இயேசு என்ன செய்தார்? எல்லாருக்கும் முன்னால இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்ன செய்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதே இயேசுவை பிதாவாகிய தெய்வம் செய்கிற ஒரு காரியம் என்ன அவர் செய்கிறார்? இனி இந்த வார்த்தை கவனிக்கணும். இனி நான் ஜனங்களை உயிர்ப்பிக்கிறது போல மக்களை உயிர்ப்பிக்கிற அதிகாரத்தை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? இயேசுவுக்கு கொடுக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணார். நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவை இந்த உலகம் கனம் பண்ண வேண்டும் என்று பிதா செய்த நிறைய காரியத்தில் ஒன்று அவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினது. 2, தன்னிடத்தில் இருந்த முழு அதிகாரத்தையும் பிதாவாகிய தெய்வம் யாருக்கு கொடுத்தார்? இயேசுவுக்கு கொடுத்தார்.
மூன்றாவது உயிர்ப்பிக்கிற வல்லமையை இயேசுவுக்கு கொடுத்தார். அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 22ஆம் வசனத்தோடு பாருங்க. பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் கேட்கிறேன், இயேசுவே, உங்கள் பிதாவானவர் இந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை உங்களுக்கு அவர் தர காரணம் என்ன? உடனே இயேசு சொல்லுவா, இந்த உலகமே என்ன கனம் பண்ணணுங்கிறது என் பிதாவினுடைய விருப்பம் அப்படிங்கிறா. இன்னைக்கு தவறு செய்தவன் செய்துகிட்டே இருப்பான். தம்பி நீ செய்தது தவறுன்னு ஒருத்தன் சொல்றான் இல்ல, அவன் குற்றவாளியா இருப்பான். அந்த கானான் சபிக்கப்படுவதற்கு காரணம் கானான் அல்ல, தகப்பனுடைய அவசர புத்தி, ஞானமின்மை. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், எல்லா காலங்களிலும் குற்றம் சாட்டுகிறவர்கள் இருப்பாங்க, குறை சொல்லுகிறவங்க இருப்பாங்க. தானியேல் காலத்துல இருந்தாங்க, இயேசு காலத்துல இருந்தாங்க. இப்ப இருக்கிறார்களா உங்க ஊர்ல? குறை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க இருக்கிறது பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நாங்க எல்லாம் இருக்கிறோம் இல்ல அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், குறை சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நாம் புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்திலே யார் எப்படி இருந்தாலும் என் இயேசு அநீதியில் பிரியப்படுகிறவர் அல்ல. அல்லேலூயா. தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள நியாயாதிபதி. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. பாருங்க, ஊழியம் செய்கிற நானாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற ஐயர்வாளாக இருந்தாலும் சரி, இசை மீட்டுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற தேசத்தின் மக்கள் நீங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது நம்மை நம்முடைய தெய்வம் யாராகத்தான் பார்க்கிறார்? பட்சபாதம் இல்லாதபடி அவர் அநீதி இல்லாத தெய்வம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நான் சொல்லதை நீங்க கவனிங்க. பவுலின் ஊழியத்தை எல்லாரும் அங்கீகரிச்சாங்களா? இல்லையே. சிலர் வாயாடி என்று சொன்னார்கள், சிலர் இவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பவுலை கொல்லுகிறது வரைக்கும் நாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று காவல் கிடந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பவுல் தன்னுடைய ஊழியத்தை எப்படி நல்லா போராடினேன் ஐயா, ஓட்டத்தை முடிச்சேன், ஆமென் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஊழியத்திற்குரிய பலனை அவர் யாரிடத்தில் எதிர்பார்த்தார்? ஸ்தாபனத்திடம் அல்ல, எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களிடத்தில் அல்ல, தன்னுடைய ஊழியத்தின் பலனை தன்னை அழைத்த தெய்வத்திடம் எதிர்பார்த்தார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல். இப்போ இங்கே அருமையான போதகர் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். இவர் இந்த ஊழியத்தை ஐயாவுக்காக செய்கிறாரா, ஆண்டவருக்காக செய்கிறாரா? ஆண்டவருக்காக. நம்ம எதை செய்தாலும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்காக செய்யுங்கள். காரணம் என்ன? பலன் மனிதனிடத்தில் இருந்து அல்ல, தோத்திரம், இயேசுவினிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. நமக்கு பலன் யாரிடத்திலிருந்து வரும்? இயேசுவினிடத்திலே. அவன் செய்த செயலுக்கு தக்க பலன் யார் தருவா? நீங்க நல்லா கவனிங்க. நம்ம ஒண்ணு உதவி யாருக்கு செய்கிறோம்? ஒரு மனிதனுக்கு செய்கிறோம், ஒரு ஐயாவுக்கு செய்கிறோம். ஆனால் யாருடைய நாமத்தில் செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே. யார் மகிமைப்பட செய்கிறோம்? இயேசு மகிமைப்பட செய்கிறோம். உதவி மனிதனுக்கு செய்துவிட்டு பலனை எங்கு எதிர்பார்க்கிறோம்? கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகத்தில் எல்லாம் அநீதி உள்ளது. நீதி உள்ளவர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதி எனக்குரிய பலனை அவர் நிச்சயம் தருவார். தேங்க்யூ. அல்லேலூயா.
அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும். அதனாலதான் சொன்னேன், எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாதீங்க. நீங்க எதை செய்தாலும் மனிதனை பிரியப்படுத்த செய்யாதீங்க. நீ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய். ஏன் தெரியுமா? பூமியில் நீதி இல்லை, நீதி இல்லை. மனிதனுக்கு ஏற்றபடி மனிதனின் மனநிலை மாறும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மனிதனின் மனநிலை மாறும். நேசிக்கிறவங்க எல்லாரும் நேசிக்கணுமா? நல்லா கவனிங்க. இயேசுவோடு கூட போன ஞாயிற்றுக்கிழமை, இப்ப இல்ல, போன ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால இயேசு கழுதை ஏறி வரும் பொழுது எருசலேமே சொல்லிச்சு, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கு. அதே மனிதனை, அதே மனிதர்கள் முன்னிலையில் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் வியாழக்கிழமை சாயந்தரம் இயேசுவை பிடிச்சு நியாயாசனத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்தினப்போ ஒரு நபர் கூட இவரை எனக்கு தெரியும், இவர் பாவம், இவர் எந்த தீமையும் செய்கிறவர் அல்ல என்று சொல்ல ஒரு மனுஷன் இல்லையேம்மா. அப்ப இந்த உலகம் நீதியா? நீதியா? இந்த உலகத்தில் நீதி இருக்குதா? நீதி இருக்குதா? செத்தாலும் உங்கூடந்தா. பேதுரு என்ன சொன்னார்? யார் போனாலும் நானே போமாட்டேன்னா. உடனே ஏசு சொன்னார், முதல்ல டிக்கெட் எடுக்கிறதே மௌன நீதான். ஒரு கிழவி கேட்கிறா, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அந்த பாரத பள்ளி கன்வென்ஷன்ல நீ தானே பாடினேன்னா. நோ சிஸ்டர், ஐயம் பாவம்ட்டான். முடிஞ்சு போச்சு. போன வாரத்தில் என்ன தீர்மானம், என்ன பாட்டு, நல்லா கவனிங்க. அதுல இருந்து ஒண்ணு தெரியுது, பேதுரு இல்லையா, இந்த பூமியில் அநீதி இருக்கிறது, நீதி உள்ளவர் ஒருவர் நமக்காக பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. எனக்கு முன்னிற்கிறவன் எப்படி என்று எனக்கு தெரியாது, என்னோடு உணவுண்ணுகிறவன் எப்படி என்று எனக்கு தெரியாது, என்னோடு கூட பழகுகிறவன் எப்படி என்று எனக்கு தெரியாது, என் சொந்த சகோதரன் எப்படி என்று எனக்கு தெரியாது, என்னோடு ஆராதிக்கிறவன் எப்படி என்று எனக்கு தெரியாது, என்னோடு ஊழியம் செய்கிறவன் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை தாயின் கருவறையில் கண்ட ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு, அவரை குறித்து எனக்கு தெரியும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப தெய்வ பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், இந்த பூமியில் நீங்க நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நீங்க நல்லா கவனிங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுலின் துவக்கம் நமக்கு தெரியும் தானே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குவின் வாசல் படியிலே பிரகாசிக்கிற வெளிச்சத்து முன்னால கீழே விழுந்து முதல்ல என்ன கேட்டார்? ஆண்டவரே நீர் யார்? அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவை அவருக்கு இதுவரை தெரியாது. உடனே இயேசு சுயம் அவர் அறிமுகப்படுத்துறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப இயேசுவை அறியாத ஒருவராக அவர் தனது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதே பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் கடைசி என்ன சொல்றார் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படிங்கிறார். இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சப்போ உனக்கு அவரை தெரியாதம்மா, அவரை உனக்கு தெரியாதே, நீர் யாருன்னு சொல்லி இல்ல ஆரம்பிச்சோம் அவரை தெரியாதையா. ஆனா வாழ்க்கையில அவரோட வாழ்ந்தப்போ நான் அவரை அறிந்தேன், அவரை எனக்கு தெரியும். ஐநோ, எனக்கு அவரை தெரியும். அவர் யார்? நீதி உள்ள நியாயாதிபதி. நான் சொல்ல புரியுதாமா? ஜைவரா ஆரம்பிக்கிறார், இயேசுவை தெரியாதவர் ஆரம்பிக்கிறார், இயேசுவை குறித்த புரிதலற்றவர் ஆரம்பிக்கிறார். அதே மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை தானே, அவரை நான் என்ன செய்கிறேன்? ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் வாசிங்கக்கா. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க அண்ணே, ஒரு ஆமேன் சொல்லுனே.
அவ்வளவு அவ்வளவு மேன்மை தெரியுமா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பொழுது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, அவருடைய அன்பு தெரியாது, அவருடைய சிறப்பு தெரியாது. ஆனா இத்தனை வருஷம் ஆண்டவருக்கா நான் ஓடி இருக்கேன், ஆண்டவரோடு நான் பழகி இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு தெரியும் அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? ஆமை தோத்திரம், நீதி உள்ள நியாயாதிபதி, அநீதிக்கு துணை போகிறவர் அல்ல. அல்லேலூயா. அநீதிக்கு அவர் துணை போகிறது அல்ல. ஒருவேளை அநேக கேள்விகளோட நீங்க இருக்கலாம், ஏன் பாஸ்டர் ஐயா என் வாழ்க்கையில மட்டும் இந்த அநீதி? ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இதை பார்க்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இதை கவனிக்கிறாரா இல்லையா? ஆண்டவருக்கு இது தெரியுதா இல்லையா? இன்றைக்கு சொல்லுகிறேன், எம்மா ஆண்டவருக்கு தெரியும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. மனுஷன் அநீதி செய்தான்னு சொல்லி ஆண்டவர் துணை போகிறவர் அல்ல. நம்முடைய தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய காலத்தில் அவர் சரியா செய்திருப்பார். அல்லேலூயா. எங்காகிலும் உங்களுடைய நியாயம் புரட்டப்படுகிறதா? எங்காகிலும் உங்களுக்குரிய உரிமைகள் கிடைக்காமல் இருக்கிறதா? எங்காகிலும் உங்களுக்குரிய நியமங்கள் மனிதன் தன் சுய பலத்தினால் மாற்றி உங்களுக்கு வரவேண்டிய சுதந்திரத்தை அடையாமல் அவன் கைவிடப்பட்டவர்களாய் என்னுடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ராத்திரி வருவீர்கள். ஆனால் இன்று ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நியாயம் செய்வேன். எரேமியாவின் புஸ்தகம் 11 அதனுடைய 21 படிங்க பார்ப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றே. இங்க யாரு சொல்லுகிறா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவரை எப்படி கூப்பிட்டார் பாருங்க. நீதி உள்ள நியாயாதிபதியே, இருதயங்களை சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே அவர் சொல்றார். எரேமியா அவரை குறித்து பைபிள் சொல்லுது கண்ணீரின் தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லுவா, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. எல்லாம் படாபாடுபடுத்தி விட்டான். பிடிச்சு செயல போட்டா, குழியில போட்டா, சிறைப்படுத்தப்படுகிறார். எவ்வளோ வேதனை. ஆனா அவர் சொல்லுகிறார், நீதி உள்ள நியாயாதிபதியே. இன்னைக்கு யாராகிலும் தன்னுடைய உரிமைகள் கிடைக்கப்படாமல் வேதனையோடு இருப்பீர்கள். ஆனால் நம்மிடத்திலிருந்து எழும்ப வேண்டிய சத்தம் இதுதான், நீதி உள்ள நியாயாதிபதியே. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் 7, 8 ஆமாக்கா 7, 8 படிங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். என்ன அழகா இருக்குல்ல? எல்லாருக்கும் அது வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் செம்மையாய் நீதி செய்வார். சொல்லுங்க, செம்மையாய் நீதி செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க இருங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட சகோதரனுக்கு சேர வேண்டிய ஒரு வீட்டை அவருடைய சித்தப்பாவின் பிள்ளைகள், அந்த வீட்டில் 9 பேர் உண்டு ஆண் மக்கள். அவர்கள் அநீதியாய் தவறான முறையில் அந்த வீட்டை கையகப்படுத்தி கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும், கையகப்படுத்திட்டாங்க. இங்க ஒரே பையன், அந்த பையன் கொஞ்சம் சொத்து, அவர்களுக்கு வர வேண்டியவைகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நம்முடைய பார்வையில் இவன் ஏமாளி, அவன் புத்திசாலி, அவன் எடுத்துட்டான். ஆனா ஒண்ணு சொல்லட்டா, இந்த ஒரு நபரும் இன்னைக்கு பூமியில இல்லை, அந்த 9 பேரும் பூமியில இல்லை. ஆனா இந்த 10 பேருக்கு நடந்ததை கண்ட
எங்களை போன்ற பலரும் பூமியில உண்டு. ஒன்னு சொல்லட்டா, ஆமென், அந்த 9 பேரும் ரோட்ல தான் செத்தாங்க, வீட்டுல சாவல்ல. நடந்து போயிட்டு இருக்கும்போ மாரடைப்பு வந்து நடு ரோட்ல விழுந்து செத்தாங்க. 9 பேரும் ரோட்ல தான் செத்தாக. அந்த வீடை அநியாயமா வாங்கினாக. அந்த வீட்டுல வாழத்தான் முடியல, சாவாது வந்திருக்கலாம் இல்ல? ஏமா நீ வாழணும்னு தானே அநியாயமா அந்த வீட்டை எடுத்த, வாழணும்னு தானே எடுத்த அந்த வீட்டை. சரி, வாழத்தான் முடியல, நீ சாவாது செய்திருக்கலாம் இல்ல? ஒண்ணு இல்லடே, அங்க எப்பா நீ சாவாது செய்திருக்கலாம். சாவு கூட வீட்டில் வரலன்னா இது சாதாரண நியாயாதிபதி அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. அதுதான் நம்முடைய தெய்வம். தெய்வ பிள்ளைகள் சில இடங்களிலே கண்ணீர் மல்க அழுகிறாங்க, எனக்கு நீதி செய்யக்கூடாது ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு பிரதர், வார்த்தை இருக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன வசனம் படிச்சோம்? 7:8 தானே படிச்சோம். 7:8 அந்த வசனத்தை 9ஆம் சங்கீதம் 7:8 ஒரு முறை கூட படிக்கிறேங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். இங்க இருக்கிறதான நீதிமன்றத்தில் எல்லாம் 3 வருஷம் ஒரு ஜட்ஜ் இருப்பார், அவர் போயிருவார். ஒரு கேஸ் 15 வருஷம் இழுக்கும். 10 ஜட்ஜி வந்து நமக்கு ஐ ஜட்ஜ்மெண்ட் வரும்பம் ஏதோ ஒரு ஜட்ஜாக்கு நியாயம் தீர்ப்பார். ஆனா தெய்வத்தினுடைய கோர்ட்ல வழக்கு போட்டது ஒரு ஜட்ஜி, அது என்ன செய்வோம், ஆர்குமெண்ட் கேட்டது ஒரு ஜட்ஜி. கடைசியில் என்ன வரும்? ஜட்ஜ்மெண்ட் தருகிறது வேற ஒரு ஜட்ஜி கிடையாது. இந்த ஜட்ஜுக்கு சாவே கிடையாதுயா. நல்லா இருக்கீங்களா? இந்த ஜட்ஜுக்கு சாவே கிடையாது. கேஸ் போட்டப்போ அவர்தான், ஆர்குமெண்ட் நடந்தப்பவும் அவர்தான், ஜட்ஜ்மெண்ட் அவர்தான். ஏன் தெரியுமா? சில ஜட்ஜ்மெண்ட் 1 வருஷத்துல தீராத சகோதரி, ஆமென், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் தீர்க்கிறவர். இந்த ஜட்ஜுக்கு மரணம் கிடையாது. மரித்த கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. பிதாக்கள் செய்த நீதி மக்களில் நிறைவேறும், பிதாக்கள் செய்த அநீதியும் மக்களில் நிறைவேறும். காரணம் என்ன? இந்த நீதி உள்ள நியாயாதிபதிக்கு மரணம் கிடையாது. இவர் என்றென்றைக்கும் இருக்கிற தெய்வம். கைகளை உயர்த்தி வரலேலூயா. அதாக்கும் தெய்வத்தினுடைய கோர்ட், அதாக்கும் தெய்வத்தினுடைய நியாயாசனம். அதனாலதான் நான் சொல்றேன், நீ மனுஷனுக்கு முன்னால மண்டி இடுகிறத விட உன்னை தாயின் கருவில் கண்ட தெய்வத்துக்கு முன்னால போய் சொல்லு, மீதி அவர் பார்த்துக்கிடுவாருங்க. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பைசா எல்லாம் கணக்கில் எடுக்கப்படாது. எவன் ஜாவும் கொண்டு போனான் பத்திரத்தை, ஒட்டியானத்தை வேற உருவிட்டு இல்லையா விட்டான். எத்தனை பேர் அந்த அடக்கம் பண்ணுங்க அண்ணன், சரிதானே? அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒருத்தர் பெட்டியை மூடி கல்லறை கிட்ட கொண்டு வச்சாச்சு. ஒருத்தர் வந்து பைய பக்கத்துல காதை கடிச்சான். உடனே மூடின பெட்டியை திறந்துட்டு தடவு காணுவான், வேற ஏதாவது கிடக்கான்னு கட்டியா. அதுதான் இம்மி வகை கொண்டு போக மாட்டேன், உருவிட்டியா முடியாது. அதனால அது மேட்ரு கிடையாது. கொண்டு போகணும்னு நினைச்சாலும் நடக்காது, நடக்காது. எவன் கொண்டு போன? பைபிள் சொல்லுது, நீதி உள்ள நியாயாதிபதி இஞ்சு மறையாது, இஞ்சு மறையாது செய்ய மாட்டார். ஏன்னா அதான் பவுல் சொல்றார், நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் எனக்குரிய பலனை தருவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பிதாக்கள் செய்த சில நீதிகள் உண்டு, அது மக்களுக்கு கிடைக்கும். பிதாக்கள் செத்தாலும் அதை கண்ட தெய்வம் சாகாத்ததனாலே நீங்கள் செய்கிற நீதிகள் உண்டு, செய்கிற நீதிகள் அதை மக்கள் அனுபவிக்கும். காரணம் என்ன? செய்தவன் செத்தாலும் அனுபவிக்க வேண்டியவனை செய்தவன் காணாமல் இருந்தாலும் நீதி செய்கிற தெய்வம் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அதே மாதிரி
இந்த சத்த எல்லையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், நீ யாருக்காவது வேண்டாந்தனம் செய்துட்டுண்டா உன்னோட தீராது. உன் தொப்புள் கொடியின் அடி வைத்த வரைக்கும் தெய்வம் புடுங்காம விட மாட்டார். மரியாதைக்கு வேணும் நீ நடக்குது. காரணம், நான் பிரசங்கிக்கிற தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி. தெய்வம் பார்க்கிறார். சகோதரா, கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. யாருக்கும் தெரியாதுன்னு ஓடுவதற்கான ஜீவிதம் அல்ல. நம்முடைய தெய்வம் யார்? நமக்கு சாப்பாடு ரெடி. இதுக்கு மேல பலரும் ஓரக்கண்ணால் அங்க பார்க்க தொடங்கியாச்சு. இதுக்கு மேல நான் பிரசங்கம் பண்ணுனா எனக்கு ஒரு மாதிரி வரும். யோபுவின் புஸ்தகம் 34 எடுங்க. யோபின் புஸ்தகம் 34. நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லுவேன், இந்த சாப்பாடை கண்டு ஒழிச்சு வைக்கணும். இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு அதுக்குள்ள இடம் இல்லை. 34, 10, 11, 12 மட்டும் படிங்க போவோம். ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. ஒரு காலமும் செய்ய மாட்டார். நம்முடைய தெய்வம் யார்? நீதி உள்ள நியாயாதிபதி. அதனாலதான் தெய்வமக்கு ஆலயத்தில் போய் இருந்த அழுகுது. சிலர் கெட்ட வார்த்தை பேசும், பதில் கெட்ட வார்த்தை பேசாதது அவனுக்கு வாயில்லாததுனால அல்ல, அவன் அறிஞ்ச தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் சொல்லி கொடுக்கிறதாக்கு. ஆமா, கண்டிப்பா சொல்லு. அவன் ரோட்ல வச்சு கெட்ட வார்த்தை பேசி நம்மளும் அவனுக்கு திருப்பி கிராமர் மிஸ்டேக் இல்லாம 2 இங்கிலீஷு கூட சொல்லிட்டு போனா அது சரியாவாது. நம்ம மௌனமா பெயரணும். நீதி உள்ள நியாயாதிபதி ஒருத்தர் உண்டு, அவர்கிட்ட போய் சொல்லிடுறான். அதாக்கும் தெய்வ மக்கள் போய் கண்ணீர் வடிக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க அவன் ஏமாளி, ஏன் என்ன திட்டினாலும் ஜோமணி இருக்கான், என்ன அடிச்சாலும் ஜோமணி இருக்கான். ஒன்னு சொல்லட்டா, ஜப்பான்ல ஒரு வெடிகுண்டு போட்டானா, அது என்ன லிட்டில் பாயா? நான் அங்க போயிட்டு இல்லை, அக்கா போயிட்டுண்டோ இல்லை, அது ஒரு ஒன்று போட்டாங்களா, அது என்னது உங்களுக்கு தெரியாதா? பாச்சர் நம்ம உள்ள முட்டையை வித்து கருவாடு வாங்கி சாப்பிட்டு என்னங்க பாட்டுக்கு நடக்கும். இந்த பாம்பு போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு குண்டு அன்னைக்கு, இது எப்போ 1930 காலகட்டங்கள்ல 40 காலகட்டங்கள்ல போட்டாங்களாம். அதுக்கு எபக்ட் இன்னைக்கு மேல செய்தான். பிள்ளைகள் எப்படி பிறக்குதான்? ஊனமுற்ற பிள்ளைகளா பிறக்குதான். ஆனா அதை விட மோசமாக்கும் ஆண்டவரிடத்துல போயிருந்த அழுகவை. ஏன் தெரியுமா? அது இன்னும் ஒரு 100 வருஷம் கழியும்போ அந்த மாமுக்கு எபக்ட் தீரும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக்கும். அவருக்கு மறக்காது. அதனால தெய்வ மக்கள் போய் தன்னுடைய வேதனை, தன்னுடைய கண்ணீர், தன்னுடைய பாடுகள், தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய அவமானம், தான் நெருக்கப்படும் பொழுது, தன்னுடைய அநீதி, தன்னுடைய நியாயம் புரட்டப்படும்போ ஆலயத்தில் போய் பைபிளை எடுத்து நெஞ்சில வச்சுட்டு தெய்வமேன்னு கூப்பிடுது. காரணம் என்ன? அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர்கள் பின்பற்றுகிற தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு சும்மா இருக்குது ஒண்ணு பார்க்கண்டா, ஒன்னு பீசு பிடிக்காம விட மாட்டார். எல்லாரும் எழும்புங்க, இன்னும் போவோம், எழும்புங்க. மணி 9:25. மீது நாளை வருவியலா? வரணும் என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி. என்னுடைய பிதாக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அநீதியை எதிர்த்து நிற்கப்படாது, நீதி செய்கிற தெய்வத்தை தேடணும். என்ன? அநீதியை எதிர்த்து நிற்கப்படாது. அநீதியை எதிர்த்து நின்னா
நமக்கு தரம் நஷ்டப்பட்டு போகும். அதனால நீதி செய்ய வேலையை தெய்வத்துக்கு கொடுத்துருங்க. தெய்வம் 1000 தலைமுறை மட்டும் அதை செய்வார். அக்கா, நீ வழக்காடுனா 15 வருஷம் தான் வழக்காடுவேன். அவன் அடுத்த அப்பீலுக்கு போவான். அடுத்து பின்னியும் 15 வருஷத்துக்கு முன்ன நம்ம காத்து போவோம். அதனால ஒண்ணு செய். நம்ம ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு இல்லையா, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருக்கு மரணம் இல்லை, அவர் நிலையானவர். அவரை உறுதியா பிடிச்சு உன் வேதனைய அவற்றை போய் சொல்லு. அதனாலதான பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். எம்மா, நீதி செய்யணுமா? ஆம் என்று சொல்கிறவர்கள் உங்க 2 கைகளையும் ஒரு கணம் தேவ சமூகத்துக்கு நேராய் உயர்த்தி, நீதிபரரே, எனக்கு நீ நீதி செய்யணும்.